வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, இறைவனே எப்பொழுது வந்து பேசுகிறான்? இப்போது இறைவன் பேசுகிறானா என்று ஒரு கேள்வி. நாம் இறைவன் என்று சொன்னால் எதை இறைவன் என்று பார்க்கிறோம்? கோவிலிலே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை இறைவனாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம், பக்தி மார்க்கத்தில் திளைத்த சமுதாயம். அந்த சிலையாக இருக்கக்கூடிய இறைவன் பேசுகிறானா என்றால் பேசுவதில்லை. அப்போ இறைவன் பேச மாட்டான் என்று சொல்லிவிடலாமா என்று சொன்னால், இப்போது நாம் அந்த இறை என்ற இறைவனை அறிந்து கொண்ட நிலையில் இறைவன் எப்பொழுது பேசுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சில பேர் சொல்லுவார்கள், அதாவது மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய மனசாட்சி தான் இறைவன் என்று சொல்லிக்கொண்டு மனசாட்சி பேசுகிறது என்று சொல்வார்கள். இப்போ மனம் பேசுகிறது என்று சொல்கிறார்களா, மனசாட்சி பேசுகிறது என்று சொல்கிறார்களா என்று மனசாட்சி என்று ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். அது என்ன மனசாட்சி? மனம் சாட்சியாக நின்று பேசுகிறது என்று சொல்லுகிறார்களே. சரி, அது எப்படி பேசும்? அந்த மனசாட்சி பேசும்போது அது எப்படி பேசும் என்று அவர்களை கேட்டால், அது உண்மையை மட்டும்தான் பேசும் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனம் எப்படி பேசும்? மனம் பொய்களாக பேசும். ஆனால் மனசாட்சி அது உண்மையை மட்டும்தான் பேசும் என்று சொல்லுகிறார்கள். இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. இப்போ ஒரு கோர்ட்டில் போய் ஒருத்தன் சாட்சி சொல்கிறான், ஆமாம் இவர்தான் செய்தார், நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறான். சொல்லும் பொழுது உள்ளே மனசாட்சி என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? நீ என்ன இப்படி மாற்றி சொல்கிற, அதை வேறு ஒருத்தனில் அதை செஞ்சான், நீயே மாற்றி சொல்கிற அப்படின்னு மனசாட்சி உள்ளே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அவன் சொல்லும்போதே, சொல்ல போகும்போதே முன்னாடியே சொல்லிடுது, நீ இப்படி சொல்ல போறியே அப்படின்னு முன்னாடியே தடுக்கிறது. சொன்ன பிறகு இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன செய்கிறான்? அந்த மனசாட்சி, நீ கம்முன்னு கடை, நீ இரு, சும்மா இரு, எனக்கு இவன் என்ன சொல்கிறான், எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த மனம் மேலே என்ன செய்கிறது? இது சொல்லி கொண்டிருக்கிறது, பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறது. பொருளுக்காக பொய் சொல்லும் மனிதன் அதானே அங்கு அந்த மனசாட்சி என்பது. ஏன் அதை ஆமதித்து, சரி நீ 10 லட்சம் வாங்கினில்ல, அதில் எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துரு, நான் கம்முன்னு இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன் அப்படின்னு இருக்குதா? இருக்கிறது இல்லையே. அப்போ அந்த மனசாட்சியாக இருப்பது எது? மனசாட்சியாக இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது யார் என்று நாம் ஆராய்ச்சி செய்தோமா? எது மனசாட்சி என்று ஆய்வு செய்தோமா என்று கேட்டால், மனசாட்சி என்பது என்ன? மனதின் மூலம் பேசுகிறது. மூலம், மனதின் மூலம்னா, மூலம் என்றால் மூல நிலை. மனதின் மூலமாக பேசுவது என்பது அப்படிங்கிறது வேற, மனதினுடைய மூலம் பேசுகிறது. அப்போ எது மனதின் மூலம்? எது மனமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், உயிரின் படர்க்கை நிலைதான் மனமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ மனம் என்று ஒன்று தனியாக இல்லை. அப்போ மனம் என்பதே உயிரின் படர்க்கை நிலை. அப்போ இந்த உயிர் தான் பேசுகிறதா என்று பார்த்தால், அந்த உயிரின் மையத்திலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. அப்போ அந்த மனசாட்சி என்பது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால்,
மனதின் மூலமாகிய உயிரின் மூலமாகிய மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம்தான் பேசுகிறது. அப்போ இறைவன் எப்பொழுது பேசுவான்? எப்பொழுதும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான். சரி, பேசிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அவர் ஏன் அப்படி பேசினார்? இப்போது நீங்கள் ஒன்றை சொல்லப் போகிறீர்கள், அங்கே மனசாட்சி உறுத்துகிறது என்று சொல்லுகிறீர்கள். எப்பொழுது பேசுகிறான்? எதற்காக பேசுகிறான்? எதை அடிப்படையாக கொண்டு பேசுகிறான் என்று பார்த்தால், அவன் ஒவ்வொரு எண்ணங்களையும் சொல்லையும் செயலையும் மனதின் மூலமாக அந்த கருமையற்றிலே அந்த அறிவாகிய தெய்வமாகிய அந்த இறைவனே தான் உணர்ந்தும் கொள்கிறான். அந்த உணர்ந்ததினால்தான் பேசுகிறான். எதை உணர்ந்தான்? அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அங்கே நடந்தது வேறு, அதை உணர்ந்தது நீங்கள் தான் உணர்ந்தீர்கள். இப்பொழுது மனம் மாற்றி பேசுகிறது. எது 10 லட்சம் கொடுத்தாங்கிறதுக்காக மாற்றி பேசுது. ஆனால் நீங்கள் அப்பொழுது உணர்ந்தீர்களே, உண்மையை உணர்ந்தீர்களே, இவன் தான் இப்படி செய்தான், அவன் செய்யவில்லை என்று உணர்ந்தீர்கள் அல்லவா? மனதில் உணர்ந்தீர்கள் அல்லவா? அது எங்காவது வீணாக போயிடுச்சா? அது எங்கே இருக்குது? அப்படி என் மனசில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. மனதில் இருக்கிறதா? மனதின் அடித்தளத்தில் இருக்கிறதா? அது இப்போ மனம் உணர்கிறது என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே, இந்த மனம் உணர்வது முழுவதும் மனதிலேயே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அது என்ன ஆகிறது? அந்த உணரக்கூடிய நுனி மனம் உணர்கிறது. அதை அடிமனம் என்ற ஆழ்மனம் தாங்குகிறது, வாங்குகிறது, உள்வாங்கிக் கொள்கிறது, உணர்ந்து கொள்கிறது. அந்த மனதின் அடித்தளத்தில் இருப்பது யார்? மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், மனதின் அடித்தளமே இறைவன் என்று சொல்லுவார்கள். மனதை அப்படியே உள்நோக்கி கடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது எங்கே போய் முடியும்னா, அந்த அறிவாகிய தெய்வத்தில் போய் முடியும். எப்படி? உயிரின் படற்கை நிலைதான் மனம். அந்த உயிருக்கு சென்றால் உயிரின் மையமாகிய அறிவாகிய தெய்வம் அங்கே போய் முடிஞ்சிடும். அப்போ அந்த உண்மையை ஏற்கனவே உணர்ந்து விட்டது எது? அந்த அறிவாகிய தெய்வம். இப்பொழுது இந்த மனம் மாற்றி பேசுகிறது. மாற்றி பேசும் பொழுது இந்த அறிவாகிய தெய்வம் எப்பொழுதும் அந்த உண்மையை பேசிக்கொண்டே இருக்கும். உள்ளிருந்து கொண்டு எப்பொழுதும் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த இறைவன். அப்போ இறைவன் பேசுகிறானா? இறைவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான். எப்படி? அதைத்தான் மனசாட்சி பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். அறிவு நமக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறது. இதைத்தான் உள்ளுணர்வு என்று சொல்வார்கள். உள்ளுணர்வு என்று சொல்வார்கள். இப்போ ஒருவரை துன்பப்படுத்தப் போகிறீர்கள், அப்பொழுதும் இறைவன் பேசுவானே, இது இவருக்கு துன்பத்தை கொடுத்து நீ இதை பெற வேண்டுமா? எதற்காக துன்பம் கொடுக்குறாய்? எல்லாமே இந்த பொருளை பெறுவதற்காகத்தான் துன்பம் கொடுக்குறான். சும்மா துன்பம் கொடுத்தேன் அப்படின்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை. எல்லாமே பொருள் மயக்கம். அதன் அடிப்படையில் தானே துன்பம் கொடுக்குறான். அப்போ அங்கே அப்பயும் மனசாட்சி பேசிட்டா இல்லையா? இப்படி துன்பம் கொடுத்து நீ அதை பெற வேண்டுமா என்று அந்த மனசாட்சி கேட்குது அல்லவா? கேட்கிறது. அவன் அந்த இறைவன் பேசுவதை நாம் என்ன செய்வதில்லை, கேட்கிறது. நமக்கு தெரிகிறது. நமக்கு அறிவுக்கு தெரியுதா? தெரியுது. தெரியாமலாக யாராவது தவறு செய்தார்களா? ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்குறாங்க, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்கிறார்களா? இருக்கிறது. சில நேரத்தில் தெரியாமல் செய்துவிட்டால் உடனே தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுங்க அப்படி. அது சில காரியங்கள் இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை செய்ய போகும்போது இடையில் இது நடந்துவிடும். நீ எந்திரிச்சு நடந்து போகும்போது கால் தவறி பற்றும், தெரியாமல் பற்றுச்சு மன்னிச்சுங்க. அப்போ அந்த இடத்துல உடனடியாக அதை நாம் என்ன செய்கிறோம்? சமன் செய்து கொள்கிறோம். உடனடியாக பிராயச்சித்தம் செய்து கொள்கிறோம். ஆனால் இவன் என்ன பண்ண வில்ஃபுல்லாக செய்கிறான் பாருங்கள். வில்ஃபுல்லாக தெரிந்தே செய்கிறானே. அப்போ அந்த இடத்துல நீ தெரிந்து செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த போது உள்ளிருந்து அந்த இறைவன் பேசினானா இல்லையா? இது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? ஒருத்தரை துன்பப்படுத்த தப்புன்னு சொல்கிறானா இல்லையா? ஒரு கோபம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு கோபம் என்று வந்தாலும் அது ஒரு உணர்வு.
அந்த இடத்தில் ஏதோ ஒரு உணர்வாக வெளிப்படுகிறது வைத்து அந்த கோபத்தை யாரிடம் காட்டுகிறீர்கள்? காட்டும் பொழுது அப்போ இந்த இடத்தில் அங்கு உள்ளிருந்து ஒன்று என்ன சொல்லுகிறது? வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு துன்பம் கொடுக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறது. நாம் என்ன செய்வதில்லை? இறைவன் பேசுவதை கேட்பதில்லை. அப்போ இது எப்படி பேசுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அதுதான் உணர்ந்து கொள்கிறது. அது உணர்ந்து கொண்டதனால் தான் பேசுகிறது. நம்மை பற்றி, நமது மனதை பற்றி முழுமையாக உணர்ந்தவன் யார் என்று சொன்னால், நம் மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இறைவன். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியாமல் இந்த செயலை செய்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு தெரியாமல் செய்தாலும் இறைவனுக்கு தெரியாமல் செய்யவே முடியாது என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, மனிதன் இந்த 6வது அறிவை என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? இந்த உலகத்திலேயே நாம் தான் 6 அறிவு பெற்றவர்கள், நான் தான் உயர்ந்த அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஓரறிவாக இருந்தாலும் 6 அறிவாக இருந்தாலும் இது முழுக்க அந்த பேரறிவில் இருந்து வந்த சிற்றறிவு என்பதை நாம் உணர வேண்டும் அல்லவா? அப்போ அந்த நிலையை நாம் உணர்வதில்லை. அப்போ இந்த இடத்தில்தான் நான் யார் என்ற சிந்தனையை கொடுத்து நமது மகான்கள் அதை சிந்திக்கச் சொல்லுகிறார்கள். நான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே, இது சொல்லிக்கொண்டிருக்கக்கூடியது 6வது அறிவு என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த உண்மையான நான் என்பது யார்? இந்த சிற்றறிவினுடைய மூலம் எது என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார். நான் என்பதை இந்த உடல் அல்ல என்றும், இந்த மனம் என்பதும் நான் அல்ல என்றும், உயிர் அல்ல என்றும், அறிவாகிய தெய்வமே நான் என்றும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியது தான் நான் யார் என்ற விசாரணை. அந்த விசாரணையின் போது என்ன உணர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த முழுமையாக இருக்கக்கூடிய நானாகிய இறைவன்தான் எல்லா ஆற்றலும் பேரறிவும் பெற்றவன். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன்தான். சரி, அப்படி இருக்கும்பொழுது ஏன் மனிதன் மட்டும் இப்படி தவறு செய்கிறான்? தவறு செய்வதற்கு ஏன் அந்த பேரறிவாகிய தெய்வம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஏன் அதை தடை செய்யவில்லை? அதற்கு ஏன் அது அனுமதி கொடுத்தது என்று மனிதன் கேட்கிறான். அது அனுமதியெல்லாம் கொடுக்கவில்லை. இந்த அறிவாகிய தெய்வம் ஒரு சுதந்திரம் கொடுத்தது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சுதந்திரம் கொடுத்தது. என்ன சுதந்திரம் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய 6வது அறிவின் செயல்பாட்டில் நான் தலையிடுவதில்லை என்று அது ஒதுங்கி நின்றது. எதற்காக என்று பார்த்தால், அந்த 6வது அறிவு என்பது அந்த இறைவனை உணர்வதற்காக வந்தது. தன்னை உணர்வதற்காக வந்த அறிவிடம் போய் தான் ஏதாவது அதில் தலையிட்டால் தன்னை உணர முடியாது என்பதற்காக இதில் நான் தலையிடுவதில்லை என்று ஒதுங்கி நிற்கிறது. அதனால்தான் மனிதன் இப்பொழுது தவறு செய்கிறான். 5 அறிவு ஜீவன் வரை ஏதாவது பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறதா? இல்லையே. ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், அங்கு தேவையின் அளவில் நிறைவு செய்தவுடன் அதை நிறுத்திவிடக்கூடிய அந்த நிலை, அந்த அறிவாகிய தெய்வம் அதை நிறுத்திவிடுகிறது. அதற்கு மேல் அங்கு ஒன்றும் கொடுக்கல, சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. அவற்றுக்கெல்லாம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதை அறியக்கூடிய அந்த வேலை மட்டும்தான், அந்த அறிவு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இங்கே 6வது அறிவுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? தன்னை அறியும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன செய்கிறான் மனிதன்? அந்த வேலையை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இறைவன் தன்னை அறியும் வேலையை கொடுத்து விட்டு தான் ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் வரவும், இப்போ என்னாச்சு? ஒதுங்கி நின்ன உடனே இவன் இல்லாத ஆட்டம் போடுகிறான். அவ்வளவுதான். ஒரு வீட்டில் மாமியார் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்தா இதுக்கு இவ்வளோ செலவு, காய் வாங்க இவ்வளோ செலவுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்தபடி கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. காய் வாங்கினோம்னா காய் கொடுக்குற காசில் காய் வாங்கினாங்க, பால் வாங்கினோம்னு கொடுக்குற காசில் பால் வாங்கினாங்க. அதை கரெக்டாக செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த மருமகள். சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? மாமியார் என்ன பண்ணிட்டாங்க? இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சாவியும் கையில் கொடுத்துட்டாங்க, மொத்த பணத்தையும் கையில் கொடுத்துட்டாங்க.
இப்போது கையில் வந்த உடனே இந்த அம்மா அந்த பணத்தை சரியாக கையாளுகிறதா, சரியாக எதுக்கு என்னென்ன செய்யணும்னு கையாளுகிறதா, இல்லை தேவையில்லாததெல்லாம் போய் வாங்கி இருக்கிற பணத்தையெல்லாம் காலி பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டால், சாவி கையில் வந்தோடனே இது திக்கு தெரியாமல் என்னென்னத்தையோ வாங்கி அது என்ன செய்கிறது, தடம் மாறி செல்கிறது, அது கடனாகிடுது. இப்போ என்ன ஆச்சு அந்த இடத்தில்? அப்போ அது ஒதுங்கி நின்றவுடன் இது ஆட்டம் போடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்படி தான் நிறைய பேர் வீட்டில் அந்த பெற்றோர்கள் அவங்க சொத்தை சேர்த்து கையில் கொடுத்துருவாங்க, பிள்ளைகள் வந்து அத்தனையும் அழித்து கொண்டு இருப்பார்கள். இப்போது இறைவன் நமக்கு இந்த மனிதனுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தது தவறாக போய்விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு, அவன் நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் நாம் எந்த ஒரு நிலையிலும் நம் மனதில் இருக்கக்கூடியதெல்லாம் நம் மனதில் தான் இருக்கிறது என்பதை மாற்றிக்கொண்டு ஒவ்வொன்றையும் இடைவிடாது உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது அந்த அறிவு தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அது பேசுகிறது. இப்போ ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்குறோம், அந்த துன்பத்தை ஒருவன் உணர்கிறான். அவன் உணர்கிறானா? இல்லை, அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வம்தான் உணர்கிறது. அப்போ அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வம் அந்த துன்பத்தை உணர்கிறது என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தெய்வமும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வம் தானே. அங்கே உணர்ந்த அந்த தெய்வம் இங்கு பதிவாகி விடுகிறது. இது என்ன செய்கிறது? இங்கிருந்து விளைவை நமக்கு துன்பத்தை திரும்பி கொடுக்கிறது. அப்போ இறைவன் பேசுகிறானா? மகரிஷி சொல்வார்கள், செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டீர்கள், அந்த துன்ப உணர்வை நமக்கு இங்கு விளைவாக கொடுக்கிறது என்று சொல்லி இறைவன் பேசுகிறானா? இப்படித்தான் பேசுகிறான். ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிறான், அகத்தினுள்ளிருந்து பேசுகிறான். அப்போ இந்த துன்ப உணர்வை சரியாக நமக்கு அதே அளவுக்கு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதே அளவுக்கு அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் எப்படி இவனுக்கு தெரிந்தது என்று கேட்டால், எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய இறைவன் அதே இறைவன் தானே. அப்போ அந்த துன்பத்தை இறைவன் தான் உணர்ந்தான். நான் அந்த மனிதனுக்குத்தானே துன்பம் கொடுத்தேன், நீ எதுக்கு எனக்கு இப்படி துன்பம் கொடுக்குற அப்படின்னு இறைவனை கேட்டால், நீ அந்த மனிதனுக்கு கொடுத்தாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லை, அந்த மனிதன் மூலமாக எனக்குத்தான் கொடுத்தாய். துன்பத்தை உணர்ந்தது நான் தான். அப்போ இந்த மனம் எதை உணர்ந்தாலும் அதன் அடித்தளமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் உணர்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட நிலையில் நம்மால் எந்த தவறும் செய்ய முடியாது. இதைத்தான் ஐயப்படாது அகற்று அதை உணர்வானை, அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள. அப்போ என்ன, அது எல்லா உணர்வுகளையும் உணர்ந்தால், மனம் உணர்ந்தாலும் அதை தெய்வம்தான் உணர்கிறது. அது எல்லா விளைவுகளும் அங்கிருந்து தான் வருகிறது. அது இந்த மனம் செய்த, மனிதன் செய்த தவறுக்கு விளைவை அதுதான் கொடுக்கிறது. அப்போ இது துன்பத்தை அது தானாக இயற்கை கொடுப்பதில்லை, நாம் கொடுத்ததற்காகத்தான் கொடுக்கிறது. அப்போ இந்த உணர்வை உணர்ந்து கொண்டால் தெய்வத்துக்கோடு ஒப்புக்கொள்ள. அப்போ அவன் என்ன மாறிடுவான்? துன்பம் கொடுப்பதை நிறுத்தி விடுவான், அன்பும் கருணையுமாக மாறிவிடுவான். தெய்வ நிலை என்று சொன்னால் அன்பும் கருணையும், அந்த நிலைக்கு மாறிவிடுவான். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இறைவன் எங்கே எப்பொழுது பேசுகிறான் என்று சொன்னார், எப்பொழுதும் அவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான். அதை நாம் கேட்பதில்லை. நாம் போடுகிற இறைச்சலில் அது நமக்கு கேட்பதில்லை. அது உள்ளுணர்வாக, மனசாட்சியாக எப்பொழுதும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆழ்ந்து தவம் செய்து அமைதியாக மௌன நிலையில் இருந்து அதை உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும், நமக்கே தெரிகிறது. அதைத்தான் தற்சோதனையிலே தன்னை பற்றி அந்த சிந்தித்து பார்க்கும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய தவறுகள் நமக்கே தெரிகிறது. எப்படி தெரிகிறது என்று சொன்னால், அத்தனையும் உள்வாங்கி வைத்து கொண்டு இருந்து, இந்தப்பா இதுதான்ப்பா நீ என்று எடுத்து காண்பிக்கிறவன் யார்? அவன் இறைவன். நம்ம உள்ளே இருக்கிற உள்ளுணர்வு சொல்லுகிறது என்று சொல்லுகிறோமே, இவ்வளவு குப்பையை வைத்திருக்கிறாய். அப்போ அகத்தாய்வு தற்சோதனை செய்து பார்க்கும் பொழுது அதை நமக்கு எடுத்து காட்டுவது யார்? அந்த இறைவன். இறைவன் பேசுகிறானா? பேசுகிறான்.
பேசிக்கொண்டே இருக்கிறானா என்று சொன்னார். எப்பொழுதும் இறைவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறான். அது நாம் உணர்வுக்கு தெரிவதற்கு மனதின் அலைச்சூழலை குறைத்து தவநிலையில் அமர்ந்து மௌனமாக இருக்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள முடியும். நான் யார் என்பதை விசாரணை செய்து உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை செய்யக்கூடியவன் அறிவாகிய தெய்வம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் ஒரு உயர்ந்த சிந்தனை. இந்த சிந்தனை மிக 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 உயர்ந்த சிந்தனை. சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை என்று சொல்லலாம். அதாவது சாதாரண மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது சிறிது கடினமாக இருந்தாலும் அதை எளிமையாக புரியக்கூடிய அளவில் மகரிஷி அவர்கள் இதை விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாம் விளக்குவதற்கு நமது தமிழானந்த யோகத்தின் மூலமாக பல்வேறு சிந்தனைகள் மூலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு அறநெறியில் வாழ்வோம், இறை உணர்வு பெறுவோம். வாழ்க வளமுடன்.